நகராட்சியில் பணிபுரியும் 285 தூய்மை பணியாளர்களுக்கு 1.5 மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து இன்று பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளிலும் சுமார் 285 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 1.5 மாதம் ஊதியம் தரப்படவில்லை. பல முறை ஊதியம் தரவில்லை என்று நகராட்சி நிர்வாகத்திடம், அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இன்று பணிக்கு செல்லாமல் 285 நபர்களும் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தூய்மை பணியாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து நகர் நல அலுவலர் பாஸ்கர் நேரில் சென்று தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனே ஊதியம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து தருகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்திய போது எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்று மீண்டும் தூய்மை பணியாளர்கள் கோஷம் எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஊதியம் உங்களுக்கு இன்றே வழங்கப்படும், இன்றே உங்கள் கணக்கில் ஏற்றப்படும் என்ற உத்தரவாதம் கொடுத்த பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த தர்ணா போராட்டம் நடத்தியதால் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மிகவும் பரபரப்பான ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.